இந்த தேர்வை பொறுத்தளவுக்கு ப்ரிலிம்ஸ்ல நான் எக்ஸ்ட்ரா சோர்சஸ் எதுவுமே போகல. எங்க இன்ஸ்டியூட் டைரக்டர் சொல்ற மாதிரி மினிமம் சோர்ஸ் மேக்ஸிமம் மார்க்ஸ்ன்றது தான் எப்பயுமே என்னோட ஸ்ட்ராட்டஜியா இருந்திருக்கு. ஸோ நான் ஸ்கூல் புக்ஸை தவிர்த்து ப்ரிலிம்ஸ்க்கு நான் எந்த புக்ஸும் ரெஃபர் பண்ணல. பிளஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு போர்ட்டல் அண்ட் பிளஸ் ஒரு நியூஸ் பேப்பர் வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். பிளஸ் மேக்ஸ் இதுதான் நான் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு ஃபாலோ பண்ணது. மெயின்ஸ் பொறுத்தளவுக்கு வெரிடு சோர்சஸ், அதாவது நம்ம வந்து ஸ்கூல் புக்ஸை மட்டும் டிபெண்ட் பண்ணி மெயின்ஸ்க்கு இருக்க முடியாது. ஸோ மெயின்ஸ்க்கு நான் வந்து எங்க இன்ஸ்டியூட் மெட்டீரியல்ஸ் பிளஸ் வந்து இன்டர்நெட் சோர்சஸ், அதாவது அந்த டாபிக் ரிலேட்டடா அப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்றத வந்து நான் அனலைஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். பிளஸ் நான் இன்னொரு இது என்ன ஃபாலோ பண்ணேன்னா, என்னை பொறுத்தளவுக்கு வந்து டெஸ்ட் வந்து இட் இஸ் நாட், அதாவது டெஸ்ட்டும் படிக்கிறதும் வேற வேற இல்ல. நான் வந்து ப்ரிப்பரேஷனோட ஒரு பகுதி தான் டெஸ்ட் அப்படின்னு எடுத்துப்பேன். ஸோ நான் ஒரு டாபிக் வந்து படிச்சேன்னா அதுல இருந்து அந்த டாபிக் வந்து அன்னைக்கே டெஸ்ட் எழுதி பார்த்தாதான் எனக்கு அந்த டாபிக் படிச்சேன்ற ஒரு திருப்தியே வரும். ஸோ அப்போ அந்தந்த டாபிக் ரிலேட்டடா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோ இல்ல இன்ஸ்டியூட்ல கொடுக்குற கொஸ்டின்ஸ் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கிற கொஸ்டின்ஸோ வாங்கி நான் ஃபாலோ பண்ணிப்பேன். பிளஸ் அந்த டாபிக் ரிலேட்டடா என்னென்ன கொஸ்டின்ஸ் தான் நம்மளால அரைஸ் பண்ண முடியும் அப்படின்றத நானே செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி நானா கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி நானா அதை அனலைஸ் பண்ணிப்பேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நான் மெயின்ஸ்க்கு ஃபாலோ பண்ணியிருந்தேன். இன்டர்வியூ பொறுத்தளவுக்கு நம்ம மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணதே இன்டர்வியூக்கு வந்து மோர் தென் எனஃபா இருக்கும். பிளஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இன்னும் கொஞ்சம் டீடைல்டா பார்க்கணும் இன்டர்வியூக்கு.